إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா தொழுகைக்காக நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இஸ்லாம் கூறும் ஒற்றுமையின் அவசியம் என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்னவென்றால், இது எல்லாருடைய மனத்திலையும் ஒரு ஆசையாகவும், இப்படி ஒன்று நடந்துடாதா, இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு விடாதா, இந்த தமிழ்நாட்டில் உலகத்திலே எத்தனையோ விதமான பிரச்சனைகள், கொள்கை குழப்பங்கள் எல்லாம் நம் சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, இந்த சமுதாயம் அனைத்தும் ஓர் அணியில் வந்து விடாதா என்று ஏங்காத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட, இஸ்லாமிய உம்மத்தின் மீது ஆர்வம் கொண்ட எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு விடாதா, ஓர் அணியில் வந்து விடாதா, இந்த சமுதாயத்திற்கு என்று பிரச்சனை என்றால் எல்லா இயக்கங்களும் வந்து விடாதா, போய்விடாதா என்று சொல்லி எல்லாருடைய மனசிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆதங்கம். ஒற்றுமை என்ன செய்யுது? இஸ்லாம் பல இடங்களில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இஸ்லாம் வந்து என்ன செய்யுது? பிரிஞ்சு விடாதீர்கள், ஒற்றுமையாக இருங்க அப்படின்லாம் என்ன செய்யுது? எல்லாரும் ஒன்றா இருங்க அப்படின்லாம் என்ன செய்யுது? இஸ்லாம் வந்து பல இடங்களில் சொல்லுது. ஆனால் ஒற்றுமைக்கு உண்டான அளவுகோல் என்ன என்பது இவர்களுக்கு தெரியல. ஒற்றுமைண்டா என்ன, ஒற்றுமைண்டா எப்படி இருக்க வேண்டும், எதற்கு பேர் ஒற்றுமை, அது தெரியல இவங்களுக்கு. ஒற்றுமை எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுறோம், எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஒற்றுமை எப்படி இருக்க வேண்டும்? மற்ற மதங்களை பொறுத்தளவுக்கு, மற்றவர்களை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒற்றுமைண்டா அவங்களுக்கு எப்படி இருந்துட்டு போயிடலாம். அவங்க என்ன வேண்டாலும் செஞ்சுட்டு போங்க, நாங்கள் என்ன வேண்டாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், ஒன்றா வந்துடுவோம் போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் விரும்பக்கூடிய ஒற்றுமை, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமை என்ன, அதை நம்ம விளங்கி கொண்டமையானால் இந்த ஒற்றுமை எல்லாரும் விரும்பலாம். ஒற்றுமையாக இருக்க வேண்டும், எல்லாரும் விரும்பலாம். எல்லா மக்களும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால், நாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயங்களை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்யலாம்? எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறது நம்மளுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க? அமைப்பு ரீதியாக 25க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறாங்க. தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் அமைப்புகளாக எத்தனை இருக்கிறாங்க? 25க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஏன் இதுவரைக்கும் ஒன்றுபடலை? இதுவரைக்கும் ஏன் ஒரு அணியில் வரல? எதுக்கு இத்தனை அமைப்பு வர்றதுக்கு உண்டான காரணம் என்ன என்று நம்ம பார்த்தோமே. ஆனால் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுயநலம் தான் காரணம். ஒவ்வொருத்தரும் என்னது, நம்ம தலைவராக இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், பொருளாளராக இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கணும், நம்மளுக்குன்னு மக்கள் இருக்க வேண்டும், நம்ம தனி அடையாளப்படுத்த வேண்டும், நம்மளுக்குன்னு தனியாக கொடி இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி ஒவ்வொருத்தரும் விரும்பக்கூடிய காரணத்தினால்தான் 25 அமைப்பு ஒன்றுபட கிடையாது. சில நேரங்களில் வந்து பொதுவான ஒரு சில விஷயங்கள் எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க, ஒன்றா வருவாங்க. ஆனால் மற்ற இடங்கள் எல்லா நேரத்துலையும் ஒன்றா வருவாங்களா? இப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க? அதற்காக குரல் கொடுத்தார்கள். எல்லாரும் ஒத்த கருத்துல ஒரே குரல் கொடுத்தார்கள்.
அதே மாதிரி ஒரு சாபான வழக்கில் என்ன செஞ்சாங்க, ஒரு சந்திரசூட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி தவறான குர்ஆனை பற்றி தவறான ஒரு தீர்ப்பு சொல்லும் பொழுது எல்லா முஸ்லீம்களும் என்ன செஞ்சாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்களும் அதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி அதனுடைய தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட்ல அறிவித்த அந்த தீர்ப்பை மாற்றினாங்க. அந்த அளவுக்கு என்ன செஞ்சு ஒரு சமுதாயம் வலிமையாக இருந்தது. ஆனால் எல்லா நேரத்திலையும் ஒன்றுபட்டார்களா? இந்த சமுதாயத்திற்கு இழப்புகள் ஏற்படும் பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, இந்த சமுதாய முன்னேற்றத்திற்காக வரும்பொழுது அந்த அத்தனை நேரங்களில் இத்தனை பேர்களும் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டார்களா என்றால் ஒன்றுபடவில்லை. ஏன்? ஒவ்வொருத்தரும் நம்மளுக்கு வேணும், எனக்கு எம்எல்ஏ பதவி வேணும், எனக்கு எம்பி பதவி வேணும், நான் சட்டமன்றத்துக்கு போகணும், நான் போய் அங்கே பேசணும், எங்க கட்சியை முன்னிலைப்படுத்தணும் அப்படி சொல்றாங்களா இல்லையா? இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு முன்னாடியும் சரி, சுதந்திரத்துக்கு பின்னாடியும் சரி, தாய் கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கழகம், சும்மா பயானதுனால யாரும் பேரை சொல்லிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தாய் கழகம்னு ஒரு கழகம் இருந்தாங்க. அவர்கள் சும்மா இது என்ன சுதந்திர போராட்டத்துக்கு பின்னாடியும் இருந்தார்கள், பலன் பெரும் கட்சியாக இருந்தது. ஆனா அவர்கள் என்ன செய்ய சமுதாயத்துக்காக குரல் கொடுத்தார்களா? சமுதாயம் கஷ்டப்படும் பொழுது, சமுதாயம் இடஒதுக்கீடு இல்லை என்று வரும்பொழுது, சமுதாயத்திற்கு பிரச்சனைகள் வரும்பொழுது கொடுக்க கிடையாது. அவர்கள் வந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளில் வந்து ஐக்கியமாகி கொண்டு அதில் சங்கமமாகி விட்டு அவர்களுக்கு எங்களுக்கு 2 சீட்டு கிடைக்குமா, எங்களுக்கு 2 எம்பி சீட்டு தருவீங்களா, எங்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏ சீட்டு தருவீங்களா என்று பேரம் பேசிக்கொண்டு அதற்காக இந்த முஸ்லீம் சமுதாயத்தை அடகு வைக்கக்கூடிய நிலைமையில் தான் அவர்கள் இருந்தார்களே ஒழிய, இந்த சமுதாயத்திற்கு பிரச்சனை என்று வரும்பொழுது, கஷ்டம் என்று வரும்பொழுது, இந்த சமுதாயம் பல வகையிலையும் பின்தங்கி இருக்கும் பொழுது, பிற்பட்டு இருக்கும் பொழுது இந்த சமுதாயத்திற்கு குரல் கொடுப்பதற்கு அவர் வர கிடையாது. அப்படியும் சில பேர் இருந்தார்கள். அப்புறம் என்ன செஞ்சாங்க, நாங்கள் அரசியலுக்கே போக மாட்டோம், எங்களுக்கு அரசியலே தேவை கிடையாது, நாங்கள் அரசியல் பக்கம் உள்ள நுழையவே மாட்டோம் என்று சொல்லி ஒரு அமைப்பு தோன்றினாங்க, வந்தார்கள். ஆனால் அவருடைய நிலைமை என்ன? எம்எல்ஏ சீட்டு இந்த ஒன்று, எம்பி சீட்டு இந்த ஒன்று, அங்கே போனால் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பணம் கிடைக்கும், இப்படி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டு அதையும் மீறி என்ன செஞ்சாங்க, உள்ளே போனாங்க. அவங்களா சமுதாயத்துக்கு என்ன செஞ்சாங்க, போனதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, மாறி மாறி வரக்கூடிய ஆட்சிகளில் அவங்க ஐக்கியமாகி விட்டார்கள். சமுதாயத்துக்கு என்னைக்கான குரல் கொடுத்தார்களா? இவர்கள் என்னைக்கு 2 பேரும், இவர்களும் அரசியலுக்கு போய்விட்டார்கள், அவர்களுக்கும் அரசியலுக்கு போய்விட்டார்கள். சமுதாயத்தின் மீது ஒற்றுமை இருக்குமே, ஆனால் சமுதாயத்துக்கு பாடுபட வேண்டும் என்றால் இவர்கள் ஏற்கனவே உள்ள இயக்கத்தில் சேர்ந்துக்கலாமா இல்லையா? அதற்காக சேர்ந்து குரல் கொடுத்துருக்கலாமா இல்லையா? அதை கூடயாவது அங்கீகரிச்சுக்கலாமா இல்லையா? அப்படி இவர்கள் செய்ய கிடையாது. அப்புறம் என்ன, தமிழ்நாட்டு எத்தனை இயக்கங்கள் பாருங்க, அடுத்த சில இயக்கங்கள் இருந்தார்கள். ஜனநாயகத்தில் போராடுவது சிறுக்கு, அது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம், அது பாதகமான செயல். நீ எப்படி அவுளியாக்கள்கிட்ட கேட்கறது எவ்வளவு பெரிய சிறுக்கோ, அதே மாதிரி அரசாங்கத்தில் கேட்கறது என்னது சிறுக்கு. நம்ம போராடக்கூடாது, அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது, அந்த மாதிரி வழிபாடு செய்யக்கூடாது, தீமையை கண்டால் கரத்தை கொண்டு தடுக்க வேண்டும், அப்படி இல்லைன்னா என்ன செய்யணும், பேசாம போயிடணும். இப்படி எல்லாம் வீரவசனம் பேசிக்கொண்டு மக்களை என்ன செஞ்சாங்க, ஒரு கூட்டம் தங்களுடைய கையில எடுத்தார்கள். சரி, அவர்களாவது அதில் ஒழுங்கா இருந்தாங்களா? சரி, அந்த கொள்கையிலே அவங்க நிலையா இருந்தார்களா? அங்கே என்ன பதவி, பணம், காசு இந்த மாதிரி வரும்போது என்ன செஞ்சாங்க, அவர்களும் தடம் புரண்டு விட்டார்கள். சிறுக்கு என்று சொல்லக்கூடிய பாவத்தை சர்வசாதாரணம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்களோ, எது படு பயங்கரமான சிறுக்கு என்று சொன்னார்களோ, இணை வைக்கக்கூடிய காரியம் என்று சொன்னார்களோ, நவீன இணை வைத்தல் என்று சொன்னார், ஜனநாயகம் என்பது நவீன இணை வைத்தல், நம்ம கேட்கக்கூடாது என்று சொன்னார்களோ, அப்படியே சங்கமமாயிட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு ஓட்டுண்ட உடனே, சீட்டுண்ட உடனே, காசுண்ட உடனே, பணம் உண்ட உடனே எதையும் செய்யறதுக்கு ரெடியா போயிட்டாங்க. சரி, இவர்கள் 3 பேராவது ஒரு அணியில் நின்றுக்கலாமா இல்லையா? நம்ம எல்லாத்தையும் கலச்சிருவோம், நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவோம், நம்ம புதுசா ஒரு நிர்வாகத்தை உண்டாக்கிடுவோம், நம்ம ஒற்றுமையா வந்துருவோம், ஒரு அணியில வந்துருவோம், சமுதாயத்திற்காக குரல் கொடுப்போம், ஒரு கொடியின் கீழே வந்துருவோம், ஒரு கொடையின் கீழே வந்துருவோம் என்று சொல்லி இவர்கள் ஒன்றுபட்டார்களா? ஒன்றுபட கிடையாது. அப்ப ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்றாங்க, அவர்கள் ஒற்றுமையா இருக்க தயாரா கிடையாது. ஒற்றுமையா இருக்கணும் கோஷம் மட்டும் தான் போடுறாங்களே ஒழிய, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம், ஒரு அணியில வந்துருவோம், ஒரு கொடையின் கீழே வந்துருவோம், ஒரு தலைமையின் கீழே வந்துருவோம், ஒரு கொடியை அறிவிச்சிருவோம், ஒரு பொருளாளர் செயலாளர் தேர்ந்தெடுத்துருவோம், ஒரு தலைமையகத்தை கட்டிடுவோம் என்று சொல்லி இவர்கள் வர்றது ரெடியா இருந்தார்களா? கிடையாது. அப்ப என்ன காரணம்? ஒற்றுமை என்று சொல்கிறார்கள் ஒழிய ஒற்றுமை இவர்கள் விரும்பவே கிடையாது. எதுக்கு ஒற்றுமைங்கிறாங்க? சத்தியத்தை சொல்லும் போது மட்டும், சத்தியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சொல்லும் போது மட்டும்தான் இவர்களுக்கு ஒற்றுமை கோஷம் போடுகிறார்கள் ஒழிய அவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் விரும்புவது கிடையாது. தங்களுக்கு என்று தலைமைத்துவம் வேண்டும், தங்களுக்கு என்று அரசியல் அதிகாரம் வேண்டும், நான் சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல மக்கள் இருக்க வேண்டும், இந்த மக்களை காட்டி எங்களுக்கு பதவி வேண்டும், பணம் வேண்டும், அரசியல் வேண்டும், ஆதாயம் வேண்டும் என்று சொல்லித்தான் இவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய ஒற்றுமையை இவர்கள் விரும்பவே கிடையாது. ஆனா இஸ்லாம் உண்மையான ஒற்றுமை சொல்லுது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஹ்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. இந்த வசனம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க நீங்க. அல்லாஹ்வின் அவங்க பொதுவாக மேடைகளில் சொல்லக்கூடிய எப்படி சொல்லுவாங்கடா, ஒற்றுமை என்னும் கயிறை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், இப்படி நினைச்சிருப்பிய. பல மேடைகள்லையும் பல இடங்கள்லையும் பல மீட்டிங்களையும் நீங்க கேட்டிருப்பிய. ஆனா அந்த வசனத்துக்கு இது அர்த்தமே கிடையாது.
வஹ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு அப்படிங்கிறதுக்கு என்ன கிடையாது, ஒற்றுமை என்னும் கயிறு என்று சொல்லி அர்த்தமே கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான், வஹ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ, எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய கயிறுனா என்ன, கடையில் விற்கிது அல்லாஹ்வுடைய கயிறுங்கிறது, ஒரு 10 மூலம் வாங்கிட்டு வாங்க எல்லாம் சேர்ந்து பிடிச்சிக்கிறோம்னு சொல்றதுக்கு. அல்லாஹ்வுடைய கயிறுனா என்னது, அல்லாஹ் இதை வேதமாக இருந்தாலும் அதை பிடிக்கக்கூடியது, பற்றி பிடிக்கக்கூடியது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தலில்லு மா தமஸ்ஸத்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி ரசூலிஹி, நான் உங்களிடத்தில் 2 விட்டு செல்கிறேன், அந்த 2 நீங்க பற்றி பிடிக்கும் காலமல்ல, அந்த கயிறு தான் அந்த கயிறு. அல்லாஹ் சொல்றானே கயிறு என்று சொல்றானே, அந்த கயிறு என்ன கயிறு, எதை நீ பற்றி பிடிக்கணும், வஹ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு, நீங்க எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அதை இதை பற்றி பிடிக்க வேண்டும் என்று ரசூலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நான் உங்களிடத்தில் 2 தான் விட்டு செல்கின்றேன், அந்த 2ஐயும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் என்ன செய்ய மாட்டீர்கள், வழி தவற மாட்டீர்கள். அந்த கயிறை பற்றி பிடிக்கிற நேரமா என்ன செய்வோம், அந்த ஒரு கயிறை எல்லாரும் பிடிச்சோம்னாக்க எல்லாம் ஒன்னாயிருமா இல்லைங்க. ஒரு கட்டு இருக்குன்னு வைங்களேன், ஒரு சுள்ளி கட்டுங்கிறாங்களா இல்லையா, அந்த கட்டு தனித்தனியா குச்சியா வெளியே கிடக்கிற வரைக்கும் சிதறி போய் கிடக்கும். எல்லாத்தையும் உள்ள வச்சு ஒரு கட்டா கட்டிக்கிட்டோம்னா ஒரு கட்டா போயிடும். அப்ப எல்லாரும் அதை பிடிச்சி ஒன்னா ஒரு கயிற்றின் கீழே வந்தமாக்கும், ஒரு குடையின் கீழே வந்துட்டமாக்கும், எந்த பிரச்சனையுமே இருக்காது, நீங்க பிரியவே மாட்டீர்கள், வழிகட்டு போகவே மாட்டீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தை கூட எப்படி எந்த நேரத்தில் அந்த வசனத்தை அருள்றாங்க என்றால், வஹ்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதுஹும் பிநிஅமதிஹி இஹ்வானா வகுன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா கதாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். இது ஹிஜ்ரத் செஞ்சு போனது ரசூலுல்லாஹ் போறாங்களா இல்லையா, ஹிஜ்ரத் செஞ்சு போய் மக்காவில் இருக்கக்கூடிய அந்த சம்பவத்தை, மதீனாவுக்கு போறாங்களா இல்லையா, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் வரப்படுகிறது. எப்படி, அல்லாஹ்வுடைய கயிறை நீங்கள் அனைவரும் சேர்ந்து பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களுக்குள் பிரிந்து விடாதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்க என்ன செய்யுங்க, எண்ணி பாருங்கள். இது குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதுஹும் பிநிஅமதிஹி இஹ்வானா, அல்லாஹ் செய்த அருளால், அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்திய அருளால் நீங்கள் இணை பிரியாத சகோதரர்களாகவே ஆகிவிட்டீர்கள். குன்தும் ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்க நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள். இதுக்கு முன்னாடி காபிராக இருக்கும் பொழுது, முஸ்ரிக்கீன்களாக இருக்கும் பொழுது நரகத்தினுடைய எல்லையில் இருந்தீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை எண்ணி பாருங்கள். அல்லாஹ்வுடைய அருளின் காரணமா என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் இணை பிரியாத நண்பர் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள், ஒரு உடன்பிறவாத சகோதரர்களாகவே ஆகிவிட்டீர்கள், உண்மையான சகோதரத்துவம் ஆகிவிட்டீர்கள். நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள். அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழியை காட்டினான். அல்லாஹ் தன்னுடைய வசனங்களை இப்படி என்ன செய்யறான், தெளிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் சொல்றான். இது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது அந்த சஹாபாக்கள் ஒற்றுமையாக இருந்து எப்படி இருந்தாங்க, தன்னுடைய சொத்து சுகம் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் தியாகம் செய்தார்கள். அந்த தோழர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாம் நம் சகோதரர்கள், மூமின்கள், முஸ்லிம்கள், ஒரு கொள்கையின் கீழ் இருக்கக்கூடியவர்கள், ஒரு தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லி எல்லாத்தையும் பங்கு வச்சு கொடுத்தாங்களா இல்லையா. ஆனா இன்னைக்கு நீங்க தமிழ்நாட்டை பாருங்க, நீங்க மற்ற ஊர்களில் பாருங்க, நீங்க முஸ்லீம் இப்ப நம்ம என்ன சொல்றோம்டா, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் ஒற்றுமையா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்பெல்லாம் இல்லை, எப்படி வேண்டாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்யறாங்க, அப்படி இருக்கிறது கிடையாது. சும்மா வாயால சொல்றாங்க. ஏதாவது ஒரு வாய் பிரச்சனை, வாக்குவார்த்தை முத்தி பிரச்சனை செஞ்சிடறாங்க. ஒரு முஸ்லீமையே இன்னொரு முஸ்லீம் தாக்கக்கூடிய அளவுக்கு, அதுக்கு என்ன செய்ய திட்டம் போட்டு கருவறுக்கக்கூடிய அளவுக்குலாம் செயல்படுறாங்களா இல்லையா. இவங்க என்ன ஒற்றுமை விரும்புறாங்க, உண்மையிலேயே ஒற்றுமையை விரும்புறாங்கன்னா எப்படி விரும்பணும், இன்னும் சொல்ல போனா இன்னும் குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லக்கூடிய ஒற்றுமை என்பது என்ன செய்யும், தெளிவா ரெண்டா பிரிஞ்சிருக்குங்க. சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார், அசத்தியத்தில் இருக்கக்கூடியவர் யார் என்று பிரிஞ்சிடும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை தேர்ந்தெடுத்ததற்கு, இந்த சமுதாயத்தை சிறந்த சமுதாயம் என்று சொல்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு அடிப்படையான ஒரு காரணத்தை சொல்றான். எதனால இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம், இந்த சமுதாயம் ஏன் சிறந்த, படைக்கப்பட்ட சமுதாயங்களே இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயமா இருக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நல்லா சொல்றான். என்ன சொல்றான், அல்லாஹ் மனித சமுதாயத்திலே, படைக்கப்பட்ட சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள். வயமுரூன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர் துமினூன பில்லாஹ் அப்படின்னு நல்லா சொல்றான். என்ன சொல்றான், படைக்கப்பட்ட மனித சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதனால, நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள், அதனால சிறந்த சமுதாயமா இருக்கிறீர்கள். காரணம் என்ன சொல்றான், நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும். இப்ப நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறதா என்ன செய்யும், நிச்சயமா ஒரு பிளவு ஏற்படும். பிளவு ஏற்படுமா இல்லையா. நன்மையை ஏவி தீமையை தடுத்தமாங்க. இப்ப ஊர்ல எல்லாரும் வரதட்சணை வாங்குறாங்க, நீங்க 10 பேர் வரதட்சணை வாங்க கூடாதுங்கிறிய, ஜமாத் என்ன செய்வாங்க, உங்களை ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. அப்ப அவங்க என்ன செய்யல, அந்த ஒற்றுமை விரும்பல, நம்ம சொல்லக்கூடிய கருத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளல. வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொல்றவங்க தனியா போயிடுவாங்க. வரதட்சணை வாங்கலாம், வரதட்சணை வாங்கினா தான் நாங்கள் திருமணம் முடிச்சு தருவோம், அப்பதான் எங்க ஊர்ல உள்ள புத்தகத்தை நாங்கள் எழுத தருவோம் இப்படின்னு சொல்லவங்க என்ன செஞ்சிருவாங்க, தனியா போயிடுவாங்க.
அதே மாதிரி ஊர்ல வட்டி தலை விரிச்சு ஆடுது, அந்த ஊர்ல வட்டி வாங்கக்கூடாது, வட்டி வாங்குறது நிரந்தர நரகத்துல ஒண்ணு போய் சேர்த்து விடும், நீ வட்டி வாங்காத அப்படின்னு சொன்னா என்ன ஆயிரும்? வட்டி வாங்குறவனும் அதுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஊர் ஜமாத் தலைவர் முத்தவரி எல்லாரும் தனியா போயிடுவாங்க, ஊரை விட்டு நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அப்ப என்ன செய்யும்? அப்ப தனி பிளவு ஏற்படும். அப்ப இப்படி சத்தியத்தை சொல்லும் பொழுது தீமைகளை தடுக்கும், நன்மையை ஏவனு, தொழுகவான்னு கூப்பிடணும், தொழுகவான்னு கூப்பிட்டா சரி சொல்லிடுவான். ரசூல்லா தொழுத மாதிரி தொழுகணும், நீ நெஞ்சில கையை கட்டணும். அத்தையாத்துல எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் தொழுகையில் அமைத்துக் கொண்டார்களோ, சல்லு கமார் ஐத்து மூணி சல்லி, என்ன நீங்கள் எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று ரசூல்லா சொன்ன மாதிரி நீ தொழுகணும். அந்த தொழுகை தான் இறைவனால் பொருந்திக் கொள்ளப்படும். எதற்கு அல்லாஹ் வந்து தூதர் எதற்காக அனுப்ப வேண்டும்? நீங்க உங்க இஷ்டத்திற்கெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் தூதரை அனுப்புனானா, இல்ல தூதர் காட்டிய வழியின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று அனுப்புனானா? இப்படி நீங்க கேட்டேன்னு வைங்க, ஒதுக்கின்றாங்க. அப்ப என்ன செய்யும்? மக்கள் பிரிவாங்க. இப்படி நன்மையை நீங்கள் ஏவும் பொழுது உங்களை பிரிப்பார்கள், தீமையை தடுக்கும் பொழுது உங்களை பிரிப்பார்கள். அப்ப அவர்கள் ஒற்றுமை விரும்ப கிடையாது. இந்த ஒற்றுமை இஸ்லாம் விரும்ப கிடையாது. அவன் என்னன்னு தொலைஞ்சிட்டு போறான், அவன் எப்படி இருந்துட்டு போறான், அதோட நீனும் போ, அதோட நீனும் சேர்ந்து கொண்டு இருந்துரு, இப்படி சொல்லக்கூடிய ஒற்றுமையை இஸ்லாம் விரும்ப கிடையாது. நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது தான் சிறந்த சமுதாயம். அதற்கு தான் அல்லாஹ் என்ன உங்களுக்கு சிறந்த சமுதாயம்னு சொல்றான். வேற என்ன ஒரு காரணம் கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்றான்? மனித சமுதாயத்தில் சிறந்த சமுதாயமா நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் என்றால், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள், நன்மையின் மக்களை அழைக்கிறீர்கள், நன்மையை கொண்டு மக்களை ஏவுகிறீர்கள், தீமையான காரியத்தை நீங்க என்ன செய்ய தடுக்கிறீங்க. அதனாலதான் நீங்க சரி குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்துல் லின்னாஸ் தஅமரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் துஅமினூன பில்லாஹ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சிறந்த சமுதாயங்கிறதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. இப்ப நீங்க செய்யும் போது என்ன ஒற்றுமை ஏற்படுமா? ஆனா ஒற்றுமை ஏற்படும். தப்புன்னு சொல்லிட்டு விலகி வர்றாங்களே அவங்க எல்லாம் ஒரு அணில வந்துருவாங்க. தவறுல இருக்கிறவங்க தவறுல இருந்துருவாங்க. இல்ல இவங்க சொல்றது கரெக்ட் தான், இவங்க சொல்றது சரிதான், குர்ஆனை ஹதீஸை தான் பின்பற்றணும், தூதர் அல்லாஹ் எதுக்கு அனுப்பியிருக்கான் தூதரை தான் பின்பற்றணும், வரதட்சணை வாங்குற ஒரு ஆம்பளை செய்யக்கூடிய செயலா, அது ஒரு குற்றத்தனமான ஒரு காரியம், அதனால வரதட்சணை வாங்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகர் கொடுத்து தான் திருமணம் முடித்தார்கள், குறைந்த செலவில் தான் திருமணம் முடித்திருக்கிறார்கள். திருமணம் முடிக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய வழியை எப்படி நீங்க சொல்றீர்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை புறக்கணிக்கிறது இஸ்லாத்துல இல்ல. அண்ணன் சொல்ல போனா அந்த ஹதீஸே அப்படித்தான் சொல்லும். எப்படி அல் நிகாஹ் பின் சுன்னதி, இதை மட்டும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. திருமணம் என்னது வழிமுறை. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ரஹிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறைகளை அலட்சியம் செய்கிறானோ புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சார்ந்தவனே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை சொல்ல மாட்டாங்க, பல இடங்கள் சொல்ல மாட்டாங்க. சில இடங்கள்ல சொன்னாலும் என்ன செய்யாது, அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கும் தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது. அப்ப அப்படித்தான் இருக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் செய்யும் பொழுது இது சரி என்று வருவார்கள். வரக்கூடியவர்கள் ஒன்னாக வருவார்கள். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் நடந்தது, ஒவ்வொரு இறை தூதர் காலத்திலும் நடந்தது. ஒவ்வொரு இறை தூதர்களும் என்ன சொன்னாங்க? சத்தியத்தை சொல்லும் போது அங்கு பெரிய குழப்பம் தான், பெரிய பிரச்சனை தான், அடிபடி தாளாறு தான், வெட்டு குத்து எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல இஸ்லாத்தை சொல்லுவோம் என்ன நிலைமை நடந்துச்சு, அதற்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அவங்க எப்படி நம்பி இருந்தாங்க, அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். அல் அமீன் அஸ்பாதி, இவர் உண்மையாளர், இவர் நேர்மையானவர், இவர் நம்பிக்கைக்குரியவர், இவர் துரோகம் பண்ண மாட்டார், மோசடி பண்ண மாட்டார், ஏமாற்ற மாட்டார், சொந்த பந்தங்களை அரவணைக்கிறார், எல்லா விதமான நன்மையான காரியங்களை செய்கிறார், கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு உதவி செய்கிறார். இப்படி எல்லாம் மக்கள் ரசூலுல்லாஹ் தலைக்கு மேல வச்சு கொண்டாடினார்கள், தலைக்கு மேல தூக்கி வச்சு புகழ்ந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாலும் தலையாட்டி கொண்டிருந்தார்கள், கண்ணை மூடிக்கொண்டு ஏற்றுக் கொண்டிருந்தார்கள். ஏட்டா இவர் பொய் சொல்ல மாட்டாரு, இவர் ஏமாற்ற மாட்டாரு, இவர் தவறு செய்ய மாட்டாரு, நான் உண்மையானவராக இருந்தார், நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், நேர்மையானவராக இருந்தார் என்று சொல்லி அந்த மக்கள் எல்லாம் நம்பினாங்களே இல்லையா? ரசூலுல்லாஹ் மேல அவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தாங்களே இல்லையா? இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ் தன்னை நபி என்று வாதிடுவதற்கு அதான் சொல்றாங்க. நான் ஒரு நபி என்று சொல்றதுக்கு முதல் ஆதாரம் எதை சொல்றாங்க? உங்களிடம் நான் 40 வருஷம் வாழவில்லையா, நான் உங்களை ஏதாவது பொய் சொல்லி இருக்கிறேனா, ஏமாத்திருக்கிறேனா, மோசடி பண்ணியிருக்கிறேனா, துரோகம் பண்ணியிருக்கிறேனா, இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேனா, நீங்க செய்யக்கூடிய அத்தனை தவறுகளும் காட்டு மிராண்டி காலத்தில் செய்த அத்தனை தவறுகளையும் செய்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு சரி தப்பு என்று எதுவுமே தெரியவில்லை. சாராயம் குடிப்பது சரி, விபச்சாரம் பண்ணுவது சரி, திருடுவது சரி, கொலை பண்ணுவது சரி, இப்படி எல்லா தவறுகளையும் சரி என்று செய்து கொண்டிருக்கிறீர்களே, நான் எதையாவது செய்தேனா, நான் உங்களோட 40 வருஷம் வாழ்ந்திருக்கிறேன், ஏதாவது பொய் சொல்லியிருக்கிறேனா, உங்களை ஏமாத்தி இந்த மாதிரி செஞ்சிருக்கிறேனா, என்ன நபின்னு ஏற்றுக்கிற மாட்டீங்களா நீங்க? நான் உங்களுக்கு சாதாரண உங்கள் விஷயத்திலே நான் பொய் சொல்லவில்லையே, அல்லாஹ்வின் மீது நான் பொய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்பலா தஅகிலூன், நீங்க சிந்திக்க மாட்டீர்களா? பக்கத்து லபிஸ்து ஃபீக்கும் உமரம் மின் கப்லிஹி, உங்களோட நான் பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேனப்பா, நீங்க அப்பலா தஅகிலூன், நீங்க சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா? இதற்கு ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையை தான் ஆதாரமாக வைத்தார்கள். அப்படி நம்பிக்கைக்குரியவராக இருந்தார்கள். ஆனா என்ன நிலைமை? இஸ்லாத்தை சொன்ன மாத்திரத்துல, ஏகத்துவத்தை சொன்ன மாத்திரம் அல்லாஹ் சொல்றான், அந்தீர் அசீரத்தக்கல் அக்ரபீன், நபியே உமது நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள், பிரகடனப்படுத்துங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்ன உடனே என்ன நடக்குது?
தன்னுடைய எல்லா குடும்ப சொந்த பந்தங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அழைத்து கொண்டு போய் சஃபா என்ற ஒரு மலையின் மீது நின்று கொண்டு அவர்களுக்கு விருந்தெல்லாம் சமைச்சு ஆடு மாடெல்லாம் அறுத்து விருந்தெல்லாம் சமைச்சு கொடுத்து அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மலை குன்றின் மேலே ஏறி நின்று கொண்டு சொல்கிறார்கள், என்ன அருமை சமுதாயமே, என்ன அருமை குறைசி குலமே, குறைசினுடைய கிளையார்களே, அவருடைய சொந்த பந்த கிளையார்களே, இந்த மலைக்கு பின்னாடி இருந்து ஒரு கூட்டம் உங்களை தாக்க வருகிறது, குதிரைப்படை உங்களை அழிக்க வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் போய் பார்க்காமல் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? மக்கள் என்ன சொன்னாங்க, அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோம், நான் போய் பார்க்கத்தான் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. கிடையாது, உங்களை நாங்கள் ஒருபோதும் பொய் சொல்லக்கூடியவரா நாங்கள் பார்த்ததே கிடையாது. நீங்கள் எப்போதுமே நினைக்கிறீங்க உண்மையை தான் சொல்லியிருக்கிறீங்க, நிச்சயமா நாங்கள் நம்புவோம் அப்படின்ட்டாங்க. நீங்க சொன்னீங்க நாங்கள் கேட்போம் அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்க, ஒரு நாளை பற்றி நான் உங்களை எச்சரிக்கை செய்கின்றேன், அந்த மறுமை நாளை நரகத்தை விட்டு பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹூன், நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், என்ன செய்ய வெற்றி பெற்று விடுவீர்கள். இதைத்தானே சொன்னாங்க. இது என்ன பெரிய பாரதம், இன்னைக்கு நம்ம சர்வசாதாரண சொல்லிட்டு தானே இருக்கணும் அர்த்தம் தெரியாம. ஆனா அவங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சு, என்னடா இது நம்ம இத்தனை வார்த்தமா இத்தனை அப்பம் பாட்டம் வழங்கின கடவுள்கள் கௌபத்துல்லாவில் வந்து நம்ம 360 சிலையை வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கிறோம், இன்னமும் நம்ம என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதையெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டு படைத்த இறைவன் ஒருவன் தான் என்று சொல்றாரு. ஒத்துக்கிற கூடாது, அதை ஏற்றுக்கிற கூடாது. மண்ணடி போட்டுனானா இல்லையா, தப்பத்தியதா அபீல ஹபீம் வத்தப், அல்லாஹ் அதை கண்டித்து வசனத்தை அருள்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாசம் வைத்திருந்த, அவர்கள் மீது நேசம் வைத்திருந்த, ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள் என்பதற்காக பல தியாகங்கள் செய்த, அடிமை பெண்ணை விடுதலை செய்த, ரசூலுல்லாவை எடுத்து வளர்க்க வேண்டும் என்று போட்டி போட்ட ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தந்தை அந்த அபூ லஹப் என்ன செய்யறான், தப்பன் லக அலிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்கு தானா நீ எங்களை கூப்பிட்ட, நீ நாசமா போன மண்ணலி கொட்டினானே, என்ன நடந்துச்சு, என்ன சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், என்ன பெரிய வெற்றி முடிச்சுட்டாங்க, குடும்பத்துக்குள்ள பெரிய சண்டையை ஏற்படுத்தினாங்களா, இல்ல ரசூலுல்லாஹ் அந்த குடும்பத்துல ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்களா, என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை வணங்குண்டாங்க, அல்லாஹ்வை தவிர வேற எவனையும் வணங்காத, எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் கேட்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா, அல்லாஹ்வை வணங்குனா கேட்க மாட்டேன்ட்டாங்க. முதல் பிரச்சனை அங்க இருந்தா கிளம்புது. ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது, குர்ஆனை சொல்லும் பொழுது பிரச்சனை கிளம்பும். பிரச்சனை கிளம்பி ரசூலுல்லாஹ்வை கொல்ல வேண்டும், வெட்ட வேண்டும், ஊரை விட்டு நீக்க வேண்டும், என்னென்னமோ செஞ்சு பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இஸ்லாத்தை அழிக்க முடிஞ்சா, இஸ்லாத்தை ஒழிக்க முடிஞ்சா, ரசூலுல்லாஹ்வோட ஒண்ணா வந்து சேர்ந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அவங்க வந்து எதிர்த்துக்கிட்டு தான் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வோட குடும்பமா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்ந்த மக்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ரசூலுல்லாஹ்வை கடுமையான முறையில் எதிர்த்தார்கள். ஆனா என்ன நடந்துச்சு, ஒவ்வொருத்தரா வந்தார்கள், இஸ்லாத்துல இணைந்தார்கள், ரசூலுல்லாஹ்வை பையத்து பண்ணார்கள், ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்து இருந்தார்கள். ஒண்ணு கூடிக்கிட்டே இருக்கிறது. அவங்களால பொறுக்க முடியல. அந்த தோழர்கள் பலவிதமான சித்திரவதைகளை செய்தார்கள், கொலையும் பண்ணினார்கள், சுடுமணல்ல தூக்கி போட்டார்கள். இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்களா, போக கிடையாது. அப்ப ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தின ஒற்றுமை எப்படி ஒற்றுமை, அப்படி ஒண்ணு அப்படி சேர்க்கிறாங்க. அப்படி அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டுகள் இருக்கக்கூடிய ஒண்ணா உருகுறாங்க. கட்டு ஆட்டம் கண்ட ஒண்ணு அவங்க செய்யறாங்க, திணறி போறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கிய ஒற்றுமை எப்படி இருந்தது என்றால், மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு சொன்னா அதை அப்படியே கேட்கக்கூடியவராக இருந்தாங்களா இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு அதனால அல்லாஹ் சொல்றான், குன்தும் சஃபா குஃப்ரத்தின் மினன் நார், நீங்க நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள், ஃபஅன்கரகும் மின்ஹா, அல்லாஹ் அதிலிருந்து இருந்து உங்களை காப்பாற்றினான். ஒரு அணியில வர்றதுனா எப்படி வரணும், ஒரு கொள்கையில வரணும். நீங்க இன்னும் பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த இடத்துல பதிய வேண்டிய ஒரு செய்தி. உஹது போர் நடந்த ஒரு சம்பவம். உஹது போர் எல்லாருக்கும் தெரியும். அது இஸ்லாத்துல நடந்த 2வது மிகப்பெரிய ஒரு போர். என்ன அதுல பின்னாடி இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைச்சாலும் என்ன செஞ்சு, ஆரம்பத்துல ஒரு கடுமையான ஒரு முறையில் ஒரு தோல்வி மாதிரி போயிட்டு ரசூலுல்லாஹ் கடுமையான முறையில் தாக்கப்பட்டாங்க, பல்லுகள்லாம் உடைக்கப்பட்டது. ஆனா அந்த சம்பவம் நடக்க முன்னாடி இப்ப இஸ்லாம் வளர 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 இஸ்லாத்துல வந்து சில முனாஃபிக்குகள் உள்ள புகுந்தாங்க. அந்த நயவஞ்சகருங்கிறாங்களே, 2 விஷம் போடக்கூடியவர்கள், அங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு போய் அதை சொல்லுவாங்க, இங்கிட்டு போய் இதை சொல்லுவாங்க, அதுவும் சரிதான் இதுவும் சரிதான், இப்படி இருக்கக்கூடியவர்கள். இப்படி வந்து உள்ள பூந்த உடனே நிலைமை என்ன நிலைமை, கடுமையான ஒரு சூழ்நிலை. பத்ர் போர்ல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வெற்றி 313 315 பேரை வச்சு வெற்றி பெற்று விட்டது என்பதற்காக அவர்கள் அந்த குறைசியில் என்ன செஞ்சாங்க, இவங்களை கருவறுத்து விட வேண்டும், இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களாகவே படை 3000 பேர் கொண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள். உஹது என்ற இடத்து வரைக்கும் வருகிறார்கள். மக்காவிலிருந்து உஹது என்ற இடத்து வரைக்கும் அவங்க வர்றாங்க, சண்டை பிடிக்கணுங்கிறதுக்காக, காலி பண்ணணுங்கிறதுக்காக வர்றாங்க. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1000 பேரை கூட்டிட்டு போறாங்க. 3000க்கு 1000 தான், அப்படித்தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப உள்ள கணக்கு தான் இப்பயும், எப்படி பத்ர் போர் நடந்த கணக்கு தான் இப்பயும். பத்ர் போர்ல வந்து 313 பேர், அவங்க 1000 பேரு, அதுல 3ல 1 தான், இப்பயும் 3ல 1 தான். இப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போறாங்க. ஆனா போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் கொள்கையில ஒன்றுபடவில்லையாக களத்துல ஒன்றுபட மாட்டார்கள். கொள்கையில ஒன்றா இல்லை என்றால் களத்துக்கு ஒன்றா வரமாட்டார்கள். என்னத்தையாவது காரணத்தை சொல்லி நம்மளை தடுத்து விடுவார்கள், நம்ம போகக்கூடிய முயற்சியை கெடுத்து விடுவார்கள், நம்மளை விட்டு அவர்கள் பிரிந்து விடுவார்கள், நம்மளை அந்த இடத்துல விட்டு விடுவார்கள். தன்னந்தனி ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே ரசூலுல்லாஹ்வோடு யுத்தத்திற்கு போகும்போது அந்த சம்பவம் நடக்குது. முனாஃபிக்குகள் என்ன செய்யறாங்க, உஹது போர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை கிளம்பி 300 பேர் அப்படியே பிரிஞ்சிடறாங்க.
300 பேர் ரசூல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, ரசூல்லாவோட இருக்கும் பொழுது, ரசூல்லாவை நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த முனாஃபிக்குகள், அந்த நயவஞ்சகர்கள் என்ன செய்யறாங்க? 300 பேர் அப்படியே கலந்துறாங்க. அப்புறம் களத்துக்கு போனவங்க எத்தனை பேர்? 700 பேர் தான். நீங்க வந்து எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம், எல்லாம் இருந்துருவோம், கொள்கை அடிப்படை இல்லாம என்ன வேண்டாம் எவ்வளவு செஞ்சுட்டு போ, நீ விபச்சாரம் பண்றியா பண்ணிட்டு போ, வட்டி வாங்குறியா வாங்கிட்டு போ, சாராயம் குடிக்கிறியா குடிச்சிட்டு போ, தர்காவுக்கு போறியா போயிட்டு போ, எல்லா தீமையும் செய்யறியா செஞ்சுட்டு போ, எல்லாம் ஒண்ணுமே ஒற்றுமையா இருப்போம்னா அந்த ஒற்றுமை என்ன செய்யும்? களத்துக்கு வர மாட்டார்கள். போராட்டம், ஆர்ப்பாட்டம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு என்றால் ஒன்றா நிற்க மாட்டார்கள். விட்டு குத்து பிரச்சனை வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க? ஒன்றா நிற்க மாட்டாங்க. சில பேர் என்ன செய்வாங்க? ஓடி போய் ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது பிரச்சனை கிளப்பி போயிடுவான், அவன் போயிடுவான், ஊர்ல மாட்டிக்க நிக்கணும். நடக்குதா இல்லையா? தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு ஊர்ல என்ன செய்வான்? சும்மா இருக்கிறவன பெரிய அவன் ஆரம்பிச்சுட்டாரன், பெரிய தீவிரவாதி அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுப்பாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க? உள்ள போந்து உடனே அடிச்சு போட்டு வெட்டி போட்டு போயிடுவாங்க, ஓடி போயிடுவான். கடைசியில் மாற்றுறது யார்? மாற்றுறது ஊர்கார மாட்டணும். பிரச்சனை அங்க வந்து நிற்கும். அப்ப இப்படி எல்லாம் தமிழ்நாட்டில் பல இடங்களில் பிரச்சனை நடக்குதா இல்லையா? அப்ப ரசூல்லா காலத்தில் ரசூல்லாவை ஈமான் கொண்டோம் என்று சொல்லிக் கொண்டு ரசூல்லாவோட இருந்தவர்கள், போர்க்களத்திற்கும் நாங்கள் வரணும் என்று சென்றவர்கள் என்ன செஞ்சாங்க? கடைசி நேரத்தில் கலந்து போயிட்டாங்க. ரசூல்லாவை தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ் என்ன ரசூல்லா சொன்ன கட்டளையை அவர்கள் கேட்டிருந்தால் அதில் முதலா வெற்றி கடைசி வரைக்கும் இருந்திருக்கும். ஆனால் ரசூல்லா அப்படின்னு பேச்ச கேட்கல. அதனால என்ன செய்யணும்? குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படை இல்லாமல் நம்ம ஒன்றுபடணும். நாங்கள் ஒற்றுமையாக வரோம். நீங்க தீமையை செய்யுங்கடா. பாருங்களேன், தமிழ்நாட்டை நீங்க எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு பெரிய தீமையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தீமையை தடுக்கிறதும், தீமையை கண்டிக்கிறதும், தீமைக்கு எதிராக பிரச்சாரம் செய்யறதும் ஒரு மூமினுடைய வேலையா இல்லையா? ஒற்றுமைங்கிறது என்ன? எதுல ஒற்றுமை வேணும்? எல்லாரும் அல்லாஹ்வுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்வோம், எல்லாரும் ஒரு சமுதாயமா இருப்போம், ஓர் அணியில இருப்போம், தூதர் சொன்னதை மட்டும் கேட்போம் அப்படின்னா ஒற்றுமை தானா வந்துடும். இப்ப வந்து என்ன சொல்றா, இருக்கிற அத்தனை இயக்கங்களை கலைச்சிருவோம், தாராளமா கலைக்கிறது எல்லாரும் கலைச்சிருவோம். தலைவர் கிளைவர் எவன் எந்த இயக்கத்திலும் கிடையாது. வா, எல்லா நிர்வாகிகளும் எல்லா ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பெரிய ஒரு திடல்ல கூட்டு அந்த மக்களுக்கு பத்தியில போதனை பண்ணுவோம். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் செயல்படுவோம். ஒரு அணியில நம்ம வந்துருவோம். குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அதை மட்டும் கேட்போம். தூதர் காட்டி என்ன வழி அதன் அடிப்படையில் செயல்படுவோம். நம்ம எல்லாரும் ஒன்றுபட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி வைங்களேன், வரவே மாட்டாங்க. நிச்சயமா வர மாட்டார்கள். நீங்க வேணா முயற்சி செய்யுங்க. நீங்க எந்த ஒற்றுமைக்கு முயற்சி செய்யுங்க? குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு ஒற்றுமை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன. இப்ப நம்ம சமுதாயத்தில் பல பிரிவுகளா இருக்கிறோமா இல்லையா? சுன்னத் ஜமாத்துங்கிறாங்க, சாபிங்கிறாங்க, ஹனபிங்கிறாங்க, மதுஹப்ங்கிறாங்க, அவங்கங்கிறாங்க, தரிகாங்கிறாங்க, தட்டுங்கிறாங்க, இலவுங்கிறாங்க, என்னமா தௌஹீத் ஜமாத், இப்படி எத்தனை ஜமாத் இருக்கா இல்லையா? எத்தனை இயக்கங்கள், எத்தனை கொள்கை கோட்பாடுகள் இருக்கு. எல்லா கொள்கையும் விட்டுருவோம். எது சரி? எல்லாரும் உட்கார்ந்து ஒண்ணா பேசுவோம். குர்ஆன் ஹதீஸ் சொல்வது சரியா, அல்லது இமாம்கள் சொல்வது சரியா, அல்லது தரிகான்னு சொல்லக்கூடிய அவங்க சொல்வது சரியா, என்ன சரி? தர்கா வழிபாடு சரியா, எது சரி? நம்ம குர்ஆன் நம்ம இருக்கக்கூடிய ஆதாரம் என்ன? குர்ஆன் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இருக்கிறது. இதுதான் இஸ்லாமுடைய மூல ஆதாரம். இதுல இருந்து நம்ம உரசி பார்ப்போம், எது சரி எது தவறு என்று நம்ம உரசி பார்ப்போம். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அதன் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்றுபடுவோம். ரெடியா? நீங்க கேட்டு வைங்களேன், அதெல்லாம் நாங்க வரமாட்டோம். அப்புறம் நீ என்ன ஒற்றுமை பேசுற? நீ ஒற்றுமையான என்ன ஒற்றுமை வேணுங்கிற? எல்லாரும் ஒன்னா இருக்குது, ஒத்து போறதுக்கு பேர் ஒற்றுமை இல்லைங்க. முதல்ல ஒத்து போறமா இல்லையா? அதுக்கு பேர் ஒற்றுமை கிடையாது. சும்மா ஒன்னா நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருப்போம். பிரச்சனை வந்தா கழிச்சு விட்டுறாங்க. சண்டைன்னு வந்துட்டா, பிரச்சனைன்னு வந்துட்டா, கஷ்டம்னு வந்து என்ன செஞ்சிருவாங்க? அது போப்போ அதெல்லாம் உங்களுக்கு அப்படி அப்படி போயிடுவாங்க. அப்போ சமுதாயத்துல வந்து என்ன செய்யணும்? நம்ம பிரச்சனை எப்படி எல்லாம் நம்ம தாவா பண்றோமோ, தௌஹீதை எடுத்து சொல்றோமோ, சத்தியத்தை எடுத்து சொல்றோமோ, அந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திக்கத்தான் வேண்டி வரும். ஆனா பிரச்சனை வர 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 எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது கடுமையான துன்பத்திற்கு உள்ளானார்களோ, கடுமையான பிரச்சனைக்கு உள்ளானார்களோ, கடுமையான கஷ்டத்திற்கு நஷ்டத்திற்கு உள்ளானார்களோ, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சாங்க? தேன் அடையில முக்கியமா இல்லையா? தேன் அடையில தேனீக்கள் எப்படி மொய்த்து கொண்டு இருக்குமோ அது மாதிரி ரசூலுல்லாஹ் வந்து மொய்த்து கொண்டு தான் இருந்தார்கள். கூட்டமாக இஸ்லாத்துக்கு வந்து கொண்டு தான் இருந்தார்கள். அவர்கள் உறுதியானவர்கள் இருந்தார்கள், பலமானவர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுக்காக துணிந்து போராடக்கூடியவர்கள் இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் சில முனாஃபிக்குகள் உள்ள போது நாங்கள் அது ரசூலுல்லாஹ்க்கு தெரியும், அல்லாஹ் காட்டி கொடுத்திருந்தார். ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் என்ன செஞ்சிருந்தான்? அல்லாஹ் சொல்லிக் கொடு, இவர்கள்லாம் முனாஃபிக்குகள், இவர்கள்லாம் நயவஞ்சகர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தான். ஆனா ரசூலுல்லாஹ் பகிரங்கப்படுத்தல. ஏன்டா பின்னாடி அவர்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யல? ரசூலுல்லாஹ் பகிரங்கப்படுத்த கிடையாது. ஆனா அவர்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக பல வேலைகள் பல காரியங்கள் செய்தார்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால, அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சதுனால ஆகி போச்சு. இப்ப வந்து ஒரு அணியில ஒரு கொள்கையில ஒன்றுபடாம நம்ம ஒன்றா நின்ற மாதிரி எந்த வெற்றியுமே கிடைக்காதுங்க. நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம்னு சொல்லிட்டு, ஆனா அது நிலைக்காது. நிலைக்குமா? ஒரு காலத்துக்கு நிலைக்காது. என்ன செஞ்சிருவாங்க? தனக்குண்டு ஒரு பதவி வரும் பொழுது, தனக்குண்டு ஒரு ஆசை வரும் பொழுது, தனக்குண்டு ஒரு அதிகாரம் வரும் பொழுது, அப்ப தன்னைத்தான் அவர்கள் முன்னிலைப்படுத்துவார்களே ஒழிய, சமுதாயத்தை காட்டி தங்களுக்கு தான் இவர்கள் வளப்படுத்துவார்களே ஒழிய, நிச்சயமாக என்ன செய்ய மாட்டாங்க? சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க மாட்டார்கள். சமுதாயத்திற்காக என்ன செய்ய மாட்டாங்க? இவர்களின் களத்தை சந்திக்க மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வாங்க? இரண்டாவது மேலதிகமான செய்திகளை பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
இந்த ஒற்றுமை கோஷம் போடக்கூடியவர்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அவர்கள் சிந்திப்பார்களே ஆனால் உண்மையான ஒற்றுமை என்ன? ஒற்றுமை வந்து இஸ்லாம் என்ன செய்யுது? பல இடங்களை சொல்லுது. அல்லாஹ் கூட என்ன சொல்றான்? பல இடங்கள் நீங்க பிரிஞ்சிடாதீங்க அப்படிலாம் சொல்லத்தானே செய்யறான். பல இடங்கள் நீங்க ஒரு அணியில் நின்று பாடுபடுங்கள், உங்களில் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் அப்படிலாம் பல இடங்களை சொல்றான். இந்த நன்மை தீமைகளை ஏவக்கூடியவர்களாகவே இருக்கணும். அப்படித்தான் ஒற்றுமை வளர்க்கணும். அதை வந்து அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன சொல்றான்டா, வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் எதுவுன இலல் ஹைரி வ யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நன்மையை ஏவிக்கொண்டும் தீமையை தடுத்து கொண்டும் நல்வழியை நோக்கி மக்களை அழைத்து கொண்டும் உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான். அப்ப வந்து சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகள் என்ன செய்யணும்? களை எடுக்கணும். இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், தீமைகள், சண்டை சச்சரவுகள் இல்லை சமாதானம் பண்ணி வைக்கிறது. சமாதானம் பண்ணி வைக்கணும். அவர் தவறு செஞ்சு தவறாக போகும்பொழுது என்ன செய்யணும்? அவருக்கு இடையில என்ன செய்யணும்? நம்ம சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி நம்ம சேர்க்கும் பொழுது அப்போ ஒரு கூட்டம் தான் தனியாக ஒதுங்கும். நீங்க வந்து உங்க சமுதாயம், உங்க ஊர்னு வச்சுருக்கலாம், உங்க ஊரில் நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் நீங்க என்னைக்கு நீங்க பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கிறீர்களோ, அது எல்லாம் என்னைக்கு தவறு என்று சொல்கிறீர்களோ, அதெல்லாம் கூடாது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அது கூடாது என்று நீங்கள் சொல்லும் பொழுது அப்ப என்ன செய்வாங்க? இரண்டாக பிளவுபடுவார்கள். ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும், ஒரு கூட்டம் அசத்தியத்தில் இருக்கும். சத்தியத்தில் இருக்கக்கூடியவன் தான் ஒற்றுமையில் இருக்கக்கூடிய, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் கலந்து ஒற்றுமை ஆகக்கூடாது. அந்த ஒற்றுமை என்ன செய்யாது? அது ஒற்றுமை கிடையாது. அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒற்றுமை கிடையாது. நன்மையை ஏவிக்கொண்டும் தீமையை தடுத்து கொண்டும் நல்வழியை நோக்கி மக்களை அழைத்து கொண்டும் உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும். இந்த கூட்டம் எப்போ உருவாகுங்க? ஒரு கூட்டம் உருவாகும், கண்டிப்பாக உருவாகும். சத்தியத்தை சொல்லும் பொழுது, ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது, மக்களுக்கு மத்தியில் அஞ்சாமல் இந்த போதை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், அடிவுடி சண்டை வந்தாலும், வெட்டுனாலும் அல்லாஹ்வுக்காக நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக அந்த சத்தியத்தை சொல்கிறோம், குர்ஆன் ஹதீஸை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும், அது ரெண்டில் தான் வெற்றி இருக்கிறது, அதுதான் உண்மையான ஒற்றுமை, அதுதான் ரசூலுல்லாஹ் காட்டிய வழி, அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒற்றுமை, அப்படித்தான் சஹாபாக்கள் இருந்தார்கள் என்று நம்ம சொல்லும் பொழுது ரெண்டு கூட்டமாக அங்கே பிரியத்தான் செய்யும். அது எந்த ஜமாத்தாக வந்துட்டு போகுது, எந்த இயக்கமாக வந்துட்டு போகுது, சுன்னத் ஜமாத்தாக இருக்கட்டும், அதாக இருக்கட்டும், இதாக எந்த இயக்கமாக சத்தியத்தை உள்ள கொண்டு போனீங்களாக்கும் அசத்தியவாதிகள் சத்தியவாதிகள் ரெண்டா பிரிவார்கள். சத்தியவாதிகள் எல்லாம் ஒரு கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இருப்பார்கள், அசத்தியவாதிகள் எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. இங்க நம்மளுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள் சண்டைகள் அது ஒரு பிரச்சனை கிடையாது. சொல்ல சஹாபாக்கள் மத்தியில் என்ன செஞ்சு அது இருந்துச்சு. பின்னாடி சஹாபாக்கள்லேயே ஒரு கூட்டம் செஞ்சாங்க, ரெண்டு கூட்டமாக தனியாக பெய்யதான் செஞ்சாங்க, அவர்களுக்கு போரும் நடந்துச்சு. அது நம்ம அதுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒற்றுமையான குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வரணும் என்றால் ரெண்டு கூட்டம் பிரிவார்கள். நீங்க என்ன ஒரு தப்பு நடக்குதா, உங்க ஊர்ல விபச்சாரம் நடக்குது, அதை தடுக்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு நீங்க அறிவுரை சொல்றீங்க, அதை கண்டிக்கிறீங்க, உங்க ஊர் தலைவர் தவறு செய்யறாரு, ஜமாத்து காசு கொள்ளையடிக்கிறாரு, இதையெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது ஜமாத் தலைவரோட இருக்க மாட்டாரு, மக்களை எல்லாம் ஒன்று திரட்டிடுவார். அப்ப அப்படி பிரச்சனை வரும். இப்படி எங்க தவறு நடக்கும் பொழுது அதை எங்கெல்லாம் நீங்க தடுக்கிறீர்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும். ஆனா மூணு வழியில் என்ன செய்யலாம்? தவறை தடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுஹய்யிரு பியதிஹி. ஒரு தீமை நடக்க கண்டால், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக சமுதாயத்திற்கு எதிராக துரோகம் நடக்க, தீமை நடக்க நீங்கள் கண்டால் உங்களுடைய கரத்தை கொண்டு நீங்கள் தடுங்கள். சக்தி இருந்தால் நம்மளால முடியும். நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்குது, நம்ம வட்டத்துக்குள்ள நடக்குது, நம்ம நிர்வாகத்தின் கீழே நடக்குது, நம்ம கையால தடுக்கலாம் என்ற ஒரு நிலைமை இருந்தால், அல்லது ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, நம்ம அவர்களுக்கு எதிராக கடுமையான தண்டனை, விபச்சாரம் பண்ணா மரண தண்டனை கொடுக்கலாம் என்ற அளவுக்கு உங்களோட ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, நீங்க ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய அதுக்கு அதிபராக இருக்கிறீர்கள், இப்படி ஒரு நிலைமையில ஒரு தீமை நடக்க கண்டால் கரம் கொண்டு தடுக்கலாம். அது இல்லாத நாடுகள்ல, இந்தியா போன்ற நாடுகள், தமிழ்நாடு போன்ற இடங்கள் என்ன செய்ய முடியாது, கரத்தால் என்ன செய்ய முடியாது, சட்டம்ங்கிறது இருக்குது, அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. கட்டுப்பட மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் கீழே வந்துட்டாங்க. அது வந்து மார்க்கத்துல பிரச்சனையே கிடையாது. ஒரு இஸ்லாமிய நாட்டில் தான் இஸ்லாமிய சட்டத்துக்கு கீழே இருக்கணும். எந்த நாட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அபிசினியாவுக்கு போனாங்க, அபிசினியா ஒரு கூட்டம் போனாங்க, அந்த மக்கள் எதன் கீழே இருந்தார்கள், குர்ஆன் ஹதீஸின் கீழே வந்தாங்க. அந்த கிறிஸ்தவருடைய ஆட்சியின் அபிசினியா மன்னருடைய இந்த நஜ்ஜாஜி என்று சொல்லக்கூடிய அந்த மன்னருடைய ஆட்சியின் கீழே தான் வாழ்ந்தாங்க. அவர் மரணிக்க போற நேரத்தில் இஸ்லாத்துக்கு வந்தாரு. அப்ப என்ன செய்யற, ஒரு நாட்டில் வாழ்ந்தமையாக அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய வணக்க வழிபாடுகளுக்கு, நம்மளுடைய மத உரிமைக்கு, மத சுதந்திரத்துக்கு பங்கம் விளைவிக்கும் போது நம்ம ஒரு காலத்தில் என்ன செய்யக்கூடாது, ஒப்புக்கொண்டதும் கிடையாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். இந்த சொன்னாங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் சொன்னாங்க இல்லையா, என்னது பொது சிவில் சட்டம், நம்ம ஒத்துக்கிட்டோமா? ஒத்துக்கிற கிடையாது. இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக குர்ஆன்ல இருக்குதுன்னு சொல்லி இல்லாத சொல்லி சந்திர சூட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி என்ன சொன்னா, இந்த சாபான வழக்குல தீர்ப்பு சொன்னா, அந்த தீர்ப்பை நம்ம ஒத்துக்கிட்டோமா? ஒத்துக்கிட்டது கிடையாது. அப்ப நம்ம கூடாதுன்னு சொன்னா, பள்ளிவாசல் உடச்சதுக்காக நம்ம எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிக்கிறோம், எவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம சமுதாயத்திற்கு நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருமையானால், நம்ம மார்க்கம் சம்பந்தமாக, மதம் சம்பந்தமாக ஒரு பிரச்சனை வருமே என்றால் என்ன செய்யணும்? அதை நம்ம துருவ கூடாதுன்னு கேட்போமா? நம்ம பள்ளிவாசல் கட்டக்கூடாதுன்னு ஒத்துக்கிடுவோமா? நம்ம அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்யணும்? இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னவங்க என்ன செஞ்சாங்க,
அவங்களும் உள்ள வந்துட்டா நாங்கள் அரசியலுக்கு வரோம், எங்களுக்கு சீட்டு தாங்க, எங்களுக்கு அவங்க ஓட்டு தாங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க, நீங்க ஜனநாயகம் சிறுக்கு என்று ஜனநாயகம் போகக்கூடாது, ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டாங்க. அப்ப நீங்க நம்ம என்ன விளங்கணும் என்றால் சத்தியத்தை சொல்ல வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அப்படி தடுக்கும் பொழுது இரண்டு கூட்டமாக பிரிவார்கள். சத்தியம் ஒரு பக்கம் தனியாக நிற்கும், அசத்தியம் ஒரு பக்கம் தனியாக நிற்கும். சத்தியத்தில் நிற்கிறவர்கள் ஒன்றுபட்டுகிறார்கள், ஒற்றுமையில் இருக்கிறார்கள். அசத்தியத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் தனியாக இருக்கிறார்கள். இதையும் அதையும் சேர்த்தமாக அதுக்கு ஒற்றுமை கிடையாது, அதுக்கு பேர் ஒத்து போறது. ஒத்து போறது முனாஃபிக்கு தானே. இப்ப நம்ம ரெண்டு பேருமே அப்படி போயிடறேன், நீங்க சொல்ல நீங்க தெரிஞ்சு போ, நான் தெரிந்து போறேன், அது முனாஃபிக்கு தானே, அது ஒத்து போறது. உண்மையான ஒற்றுமை என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வழிமுறையை காட்டி சென்றார்களோ, எதை தன்னுடைய இறைவனிடமிருந்து வருகிறது வேதமாக தந்தார்களோ, அதுவும் அவருடைய 23 ஆண்டு காலத்தில் எதை வாழ்ந்து காட்டி சென்று விட்டு போனார்களோ, அந்த ரெண்டையும் பற்றி பிடிக்கிறதான் உண்மையான ஒற்றுமை. அந்த ஒற்றுமையை தான் அல்லாஹ் விரும்புகிறான். இந்த ஒற்றுமையை தான் எல்லா இறை தூதர்களும் நிலைநாட்டினார்கள். இந்த ஒற்றுமையின் அடிப்படையில் தான் இஸ்லாமிய ஆட்சியை அமைத்தார்களே ஒழிய சாபி மதுஹபுக்காரன் சாபி மதுஹபா இருந்துட்டு போ, ஹனபி மதுஹபுக்காரன் ஹனபி மதுஹபா இருந்துட்டு போ, ஹம்பலி மதுஹபுக்காரன் அதா இருந்துட்டு போ, தரிக்கா உள்ளவன் தரிக்காவா இருந்துட்டு போ, எல்லாரும் அப்படியே இருந்துட்டு போ. நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி அமைக்க போறோம்டா, இஸ்லாமிய ஆட்சி நீ அமைச்சிட்டாங்க, எந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுவ? விபச்சாரம் ஒருத்தன் பண்றான், பண்ண கொஞ்சம் அதிக பொட்டை அடிச்சான்னு சொன்னா தண்டிக்க கூடாதுன்னு சாபி மதுஹபுல இருக்குது. அப்ப தண்டிக்காம முற்ற முடியுமா? இஸ்லாமிய ஆட்சி தண்டிக்காம முற்ற முடியுமா? எந்த அடிப்படையில் தீர்ப்பு சொல்றது? எந்த அடிப்படையில் சட்டத்தை கொண்டு வர்றது? அப்ப எதுவுமே சாத்தியம் இல்லை. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டால்தான், அதன் அடிப்படையில் நீங்கள் ஒன்றுபட்டால்தான் உண்மையான ஒற்றுமை கிடைக்குமே ஒழிய மற்றபடி என்ன செய்வது? என்ன தலைகீழ நின்றாலும் அது தெரிந்துவிடும். நீங்க ஒத்து போவிய, அது எல்லா நேரத்திலும் ஒத்து போகாது. ஒத்து போறோம்னு உள்ள போவிய, அது எல்லா நேரத்திலும் வராது. என்ன செய்வாங்க? அது ஒரு காலத்துல ஒற்றுமையே வரவே வராது. நீங்க ஒன்றுபட்டு நிக்கிறவங்க நிற்பிய எல்லா குர்ஆனிலும் நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்ப 25 அமைப்பு இருக்குல்ல, 25 அமைப்புல ஒரு அமைப்பு என்ன செய்றாங்க? பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, விட்டு தள்ளிடுங்க, அவங்களுக்கு மனம் விட்டுருவோம். 24 அமைப்பு நீங்க மீதி இருக்கிறீங்கல்ல, அந்த 24 அமைப்பு என்ன செய்யுங்க? நம்ம எல்லாரும் ஒன்றுபடும், ஒன்றா போறோம்ங்கிறீங்கள, நீங்க ஒன்றுபடு. அரசியல் இப்ப தேர்தல் வருது, என்ன வருது? பாராளுமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலில் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? ஒரு எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம். நம்மளுக்கு ஒரு புதிய நிர்வாகத்தை உண்டு பண்ணிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒரு அரசியல் கட்சியில போய் நம்ம சீட்டு கேட்போம். அப்படி இல்லை நம்மளே தனியா வந்து என்ன செய்வோம்? நம்ம தனி இடத்துல நிற்போம் என்று சொல்லி இப்படி நிற்க முடியுமா? இப்படி நிற்பார்களா? இப்படி நின்றார்களே, ஆனால் அவர்களால் அசத்தியத்தில் இருக்கிறவர்களா ஒன்றுபட்டார்கள் போயிடலாம், அவர்களும் ஒன்றுபட மாட்டார்கள். அவங்களுக்குள்ளே பல நூறு பிரிவுகள், பல நூறு குழப்பங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யுது. ஆனால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம எதுவாக இருந்தாலும் பேசணும், ஒன்றுபடணும். அதன் அடிப்படையில் நம்ம எல்லாத்தையும் அழைக்கின்றோம். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒன்றுபடுவதற்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தாராளமாக வரலாம். அதன் அடிப்படையில் என்ன செய்யலாம்? ஒன்றுபட்டு ஒரு அணியில் நின்று ஒரு கொள்கையை பரப்புவோம். அதுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல் பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானா என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.